சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகூர்முகு. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. சாரதாம் சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்தியும் சந்தியும் பிரிய. பக்தமகா ஜனங்களே, நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய உவமைகள் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய அமுத மொழிகளில் ஏழை எளியோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பக்தி மார்க்கத்தை மிக எளிமையாக்க நமக்கு தந்துள்ளார்கள். உண்மையிலேயே அதை தொடர்ந்து படிப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் தாங்கி அதை விட்டு இறைவனை நோக்கி செல்ல முடியும். அதற்காக இந்த அருமையான அற்புதமான வேதங்களிலெல்லாம் கூறப்பட்ட கருத்துக்களையும் கூட மிக எளிமையாக பகவான் நமக்கு விளக்கி இருக்கின்றார்.
வேதங்களில் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பகவானுடைய உபதேசங்கள் நமக்கு இன்றைக்கு உதவியாக இருக்கின்றது. பகவான் ஏப்ரல் 8ஆம் தேதி 1883ஆம் வருடம் பிரம்ம சமாஜ அன்பர்களை சந்திக்கின்றார். பகவானை தேடி அவர்கள் எல்லாரும் வருகின்றார்கள். வந்து அமைதியாக உட்கார்கின்றார்கள். ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள். அதில் ஒரு பக்தர் எழுந்து பகவானிடம் கேட்கின்றார், பகவானே, கடவுளை என்னால் நேசிக்க முடியவில்லையே, என்னுடைய மனம் அதை விரும்பவில்லையே, மனம் எங்கோ செல்கின்றதே என்று சொல்லி முடிப்பதற்குள் பகவான் சொல்லுகின்றார், அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. நீ பகவானுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜெபிப்பாயாக. தொடர்ந்து ஜெபிப்பதால் மட்டும்தான் அவனை பார்த்து செல்ல முடியும், அவனை நீ நேசிக்க முடியும். நமக்கு சில பாவங்கள், அந்த பாவங்கள் நமக்கு தடையாக இருக்கின்றன. குறிப்பாக நம்மை சுற்றி ஒரு மாயையாக இருக்கக்கூடிய காமம், நம்மிடம் இருக்கக்கூடிய குரோதம், நாம் விரும்பக்கூடிய உடல் சுகம் போன்றவையெல்லாம் அவனிடம் செல்லாமல் நம்மை தடுத்து விடுகின்றன. எனவே அவைகள் இருந்து விட்டு போகட்டும், நீ அவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜெபிப்பாயானால் நிச்சயமாக அவனை பார்த்து நீ செல்ல முடியும் என்று பகவான் சொல்லுகின்றார். திருப்பி மற்றொரு பக்தர் கேட்கின்றார், பகவானே, நாம ஜபத்தில் எப்படி நாட்டம் கொள்வது? என்னால் அதில் நாட்டம் கொள்ளவே முடியவில்லையே. நாம ஜபம் கூறும்போது 1-2 தடவை சொன்ன உடனே அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியவில்லையே, எனக்கு நாட்டமே இல்லையே என்று சொன்னவுடன் பகவான் சொல்லுகின்றார், ஆம், நாம ஜபத்தில் ருசி ஏற்பட வேண்டும், அதை நீ விரும்ப வேண்டும், அதை சொல்வதால் உனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் நீ என்ன செய்யலாம் என்றால் உன்னை அறியாமல் அதில் நாட்டம் வரும். இருந்தாலும் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன, நிறைய தேவதைகளை நீ இருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக துர்க்கை இருக்கின்றாள், அவளுடைய நாமத்தை நீ ஜெபம் செய்ய வேண்டும். அல்லது உனக்கு துர்க்கையை ஜெபிப்பது சிரமமாக இருந்தால் கிருஷ்ணனுடைய நாமத்தை நீ ஜெபிப்பாயாக. அதிலும் உனக்கு நாட்டம் வரவில்லை என்றால் சிவனுடைய நாமத்தை ஜெபிப்பாயாக. இந்த மாதிரி உனக்கு நீ யாரை விரும்புகின்றாயோ, எந்த சொரூபத்தை நீ விரும்புகின்றாயோ அந்த சொரூபத்தை நீ ஜெபிப்பாயாக. யாரிடம் நீ அதிகமாக பற்று வைத்திருக்கின்றாயோ அவரை நீ ஜெபிப்பாயாக. நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், சிலர் மாலையிட்டு ஐயப்பனை தேடி செல்வார்கள், சிலர் அடிக்கடி காசி செல்வார்கள், சிலர் நடைபயணமாக பழனி முருகனை பார்க்க செல்வார்கள். இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களின் மீது பற்று வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற தெய்வங்களே அவர்களுக்கு பிடிக்காது என்பதல்ல, ஆனால் மற்ற நாமங்களை விட இவர்களை நாடி செல்வதால் அவர்களுடைய விருப்பம் எளிதில் நிறைவேறுவதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே உனக்கு பிடித்தமான ஒரு கடவுளின் நாமத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நீ ஜபிக்கும் போது உனக்கு நாட்டம் தானாகவே வரும் என்று குருதேவர் சொல்லுகின்றார். அடுத்ததாக அவர்களுக்கு புரியும்படியாக குருதேவர் ஒரு கதை சொல்லுகின்றார். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் மனநிலைதான் காரணம். நாம ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்.
2 நண்பர்கள் இருந்தார்கள். 2 நண்பர்களும் தினமும் பார்த்து பேசுவது வழக்கம். எங்கு சென்றாலும் சேர்ந்தே செல்வார்கள். ஒரு நாள் 2 பேரும் அப்படியே நடந்து போகும்போது ஒரு இடத்தில் அருமையான பாகவதம் வாசிக்க கேட்டார்கள். திரளான மக்கள் அங்கே குழுமியிருந்தார்கள். அதில் ஒரு நண்பன் சொல்லுகின்றான், எனக்கு பாகவதம் சொல்வதை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றதே, எனவே நான் செல்லுகின்றேன், நீ வருகின்றாயா என்று கேட்கின்றான். அப்பொழுது இவன் சொல்லுகின்றான், எனக்கு இன்றைக்கு வருவதற்கு நாட்டமில்லை, மனம் அதை நாடவில்லை, எனவே நீ வேண்டுமென்றால் செல் என்று கூறிவிட்டு அப்படியே நடந்தான். வழியில் அவன் சிலர் கூடி ஒரு விலைமகள் வீட்டில் ஆட்டம் பாட்டம் என்று நடந்து கொண்டிருந்தது. இவன் பார்க்கின்றான், அங்கு சென்றால் மகிழ்ச்சியாக இருக்குமே என்று சொல்லி இவன் அங்கு நுழைந்து விட்டான். அங்கு சென்று சில நிமிட நேரங்களில் அவனுடைய மனம் ஒரு வெறுப்பு தோன்றிவிட்டது. என்ன, நான் இதை நினைத்து இங்கே வந்தேன், இங்கே எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இவள் வீட்டுக்கு வந்தேன், இங்கே பார்த்தால் எனக்கு அருவருப்பல்லவா உண்டாகின்றது. என்னுடைய நண்பன் பாகவத கதை கேட்டிருக்கின்றானே, அவன் பகவானை பற்றி நினைத்திருக்கின்றானே, அவனுக்கு அந்த அளவில் முன்னேற்றம் இருக்குமே, நான் தெரியாமல் அவன் சொன்னதை கேட்காமல் நான் இங்கு வந்து விட்டேனே என்று சொல்லி அவனுடைய மனம் முழுவதும் இங்கே நாடிக்கொண்டிருந்தது. பாகவதம் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வராமல் போய்விட்டோமே என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். அங்கே பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவன் சில நேரம் அந்த கதைகளை ரசித்து கொண்டிருந்தவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. என்ன, இவர் தொடுத்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்களே, வெறுப்பல்லவா தோன்றுகின்றது, நிற்காமல் பேசிக்கொண்டே இருக்கின்றார், எனக்கு இது பிடிக்கவில்லையே, என்னுடைய நண்பனுடன் நான் அங்கு சென்றிருந்தால், அவன் சென்றிருக்கக்கூடிய இடத்தில் சென்றிருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே, இன்பமாக இருக்குமே, அவன் இன்றைக்கு உடல் இன்பத்தை துய்த்து கொண்டிருப்பானே என்று சொல்லி மனத்தை அப்படியே விட்டான். அங்கு இருப்பவனுக்கு சிந்தை இங்கு இருந்தது, இங்கிருப்பவனுக்கு சிந்தை அங்கிருந்தது. அதாவது மாடு மேய்வதை போன்று, இங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் போது தொலைவில் பார்க்குமாம், அங்கு பச்சை பசேல் என்று இருக்கின்ற பார்க்கும். ஓஹோ, இங்கே விட இந்த இடத்தை விட அங்கே தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லி அங்கே ஓடுமா. அங்கே போன பிறகு மீண்டும் இங்கே பார்க்கும்போது இங்கே தான் பசுமை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே வருமா. இப்படி ஊர் பக்கங்களில் சில உவமைகள் சொல்லுவது உண்டு. இதே போல இருவருடைய மனமும், அங்கிருப்பவன் இங்கே இருக்கின்றான், இங்கிருப்பவனுடைய மனநிலையோ அங்கே இருக்கின்றது. இப்படியாக அன்றைக்கு முழுவதும் சென்று விட்டது. இறுதியாக 2 நண்பர்களும் இறந்து விடுகின்றார்கள். இறக்கும்போது எங்கே விலைமகள் வீட்டிற்கு சென்ற நண்பனை, அவனை தேடி விஷ்ணுவனுடைய பக்தர்கள் வருகின்றார்கள். விஷ்ணுவனுடைய தூதர்கள் அவர்களை அழைத்து கொண்டு வைகுண்டன் செல்லுகின்றார்கள். ஆனால் எங்கே பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தானோ அவனுடைய மனமெல்லாம் இங்கே இருந்ததுனால, இந்த விலைமகள் வீட்டில் இருந்ததுனால யமதர்மன் யமகிங்கரர்கள் அவனை பயப்படுத்தி அவனை இழுத்து செல்லுகின்றார்கள் யமலோகத்திற்கு. பகவான் இந்த அருமையான ஒரு கதையை கூறி, மனிதனுடைய மனநிலைக்கு ஏற்பத்தான் அவனுக்கு பலன் கிடைக்கும். அதனால் நல்ல மனநிலைகளை நாம் வைத்து கொள்ள வேண்டும், கெட்ட வாசனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உயர்ந்த மனநிலையை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மற்றொரு உதாரணத்தை சொல்லுகின்றார். ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடி லங்காபுரிக்கு செல்லும்போது அவர் கடலை ஒரே தாண்டுதலாக தாண்டினார். அந்த கடலை தாண்டுவதற்கு முன்பு ராமநாமத்தை அவர் கூறினார். அந்த ராமநாமத்தை கூறும்போது
அவருக்கு என்ன ஒரு மனதில் இருந்தது என்றால், நான் ராமனுடைய தாசன், அவனுடைய கட்டளைப்படியே தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன், அவனுடைய தாசன் நான், அவனுடைய நாமத்தை சொல்வதால் பெரிய பெரிய காரியங்களை என்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு உயர்ந்த மனநிலையில் அவன் ஆஞ்சநேயன் இருந்தான். எனவே ஸ்ரீ ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டு அவன் நேராக இலங்கையை சென்று அடைந்தான். அங்கே சீதையை சந்தித்தான் என்று இராமாயணத்தில் உள்ள கதைகளை நாம் கேட்கின்றோம். அதாவது பகவானை விட பகவானுடைய திருநாமம் சிறந்தது என்பார்கள். ஒருமுறை பகவான் ராமன் சீதையை பார்த்து கேட்கின்றான், நான் சிறந்தவனா, என்னுடைய நாமம் சிறந்ததா என்று கேட்கின்றான். அதற்கு சீதை சொல்லுகின்றாள், பிரபு, உங்களை விட உங்களுடைய நாமமே சிறந்தது என்று சொல்லி. ராமபிரான் ஏன் என்று கேட்கின்றார். அன்றைக்கு அங்கே ராவணனால் நான் சிறை வைக்கப்பட்டு அசோகவனத்தில் தங்களை சந்திக்க முடியாமல் நம்பிக்கை இழந்து விட்டேன். அந்த சமயம் நான் மரத்தில் தொங்கி தூக்கு போட்டு கொண்டு உயிரை விட்டுவிட தீர்மானித்தேன். எல்லாம் முடிவாகியது. ஒரு சில நிமிட நேரத்தில் நான் உயிரை துறக்க நான் தயாராகும் போது மேலே இருந்து ஆஞ்சநேயனால் தங்களுடைய நாமம் உச்சரிக்கப்பட்டது, ராம் 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 ராம். அந்த நாமத்தை கேட்டவுடன் எனக்கு மனதில் தங்களுடைய நினைவு ஏற்பட்டது. அந்த நாமம் எனக்கு அளப்பற்ற தைரியத்தை கொடுத்தது, வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கையை கொடுத்தது. எனவே என்னை வாழ வைத்தது அந்த திருநாமமே என்று சொல்லி அந்த நாமத்தினுடைய பெருமையை பற்றி சொன்னார். இங்கேயும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகின்றார், ஆஞ்சநேயனை போன்ற உயர்ந்த ஒரு மனநிலை நமக்கு தேவை என்று சொல்லுகின்றார். நாம் அகங்காரம் கொள்ள வேண்டும். எப்படி அகங்காரம் கொள்ளலாம் என்றால், நான் பகவானுடைய பக்தன், நாம் பகவானுடைய சேவகன், நான் பகவானுடைய தொண்டன் என்ற நிலையில் நாம் அகம்பாவத்தை கொள்ளலாம். வேறு அகங்காரம் இருந்தால் நாம் அழிந்து போவோம். அப்ப அகங்காரம் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் அஞ்ஞானத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றான், அவனை சூழ்ந்து அஞ்ஞானம் இருக்கின்றது, அவன் ஞானத்தை அடைய முடியாது என்று பகவான் சொல்லுகின்றார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். மாடு ஆடு என்ற இரண்டையும் வைத்து பகவான் ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். மாடு ஆனது கத்தும்போது ஹம்மா 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 என்று கத்துகின்றது. ஆடு கத்தும்போதும் மே 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 என்று கத்துகின்றது. ஹம்மா என்றால் நான் என்று அர்த்தம், மே என்றால் நான் என்று அர்த்தம். இந்தி மொழிகளில் இதெல்லாம் தெளிவாக வருகின்றது. அப்போ ஹமா என்று அது கத்துனாலும் நான் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஒரு அகங்காரத்தோடு அது கத்துகின்றது. மே என்று கத்தினாலும் நான் என்று கத்துகின்றது. இதனால் அது என்ன செய்யப்படுகின்றது என்றால், கடைசி சாப்பு கடைக்காரன் அதை கொண்டு போய் அவன் வெட்டி அதை மாமிசத்தை விற்கின்றான். அந்த மாட்டினுடைய தோலை எடுத்துக்கொண்டு செருப்பு தைப்பதற்கு கொடுக்கின்றார். அதே மாதிரி இந்த ஆட்டுத்தோலையும் எடுத்துக்கொண்டு மிருதங்கத்திலெல்லாம் தோல், அதாவது தட்டுவதற்கான அந்த தோலாக பயன்படுகின்றது. இப்படியாக இந்த ஆடு மாட்டினுடைய தோலை எடுத்து மிருதங்கம் மற்றும் செருப்பு போன்றவற்றை செய்கின்றார்கள். அவற்றை செய்யும் பொழுதும் அது எழுப்பக்கூடிய ஒலி வித்தியாசமான ஒலி. ஆனால் அது இறந்து போன ஆட்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நரம்பு இருக்கின்றதே, அந்த நரம்பை பழைய காலங்களில் பஞ்சு அடிக்கக்கூடிய ஒரு வில் செய்வதற்கு அந்த நரம்பை பயன்படுத்துவார்கள். அந்த வில்லில் அந்த நரம்பை பயன்படுத்துவார்கள்.
பஞ்சை கூட்டி வைத்து கொண்டு அதை பக்குவப்படுத்துவதற்கு, அதை எளிமைப்படுத்துவதற்கு, அதில் உள்ள தூசுகளை அகற்றுவதற்கு இந்த வில்லை உபயோகப்படுத்துவார்கள். அந்த வில்லில் உள்ள ஒரு நானாக இந்த நரம்பை உபயோகப்படுத்துவார்கள். இந்த வில்லை வைத்து அடிக்கும் பொழுது அங்கிருந்து துகி 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 என்ற சத்தம் கிளம்பும். துகி என்றால் நீ 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 என்று அர்த்தம். அப்போ பகவான் என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் என்ற நிலை மாறி, அந்த அகங்காரம் மாறி, நான் அல்ல நீயே என்ற ஒரு நிலை வர வேண்டும். சில கோயில்களில் எழுதி போட்டிருப்பாங்க, தத்துவமசி என்ற ஒரு வார்த்தையை அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. தத்துவமசி என்றால் நான் அல்ல நீதான் அப்படின்னு சொல்லி. பகவானே எல்லாம் நீதான், பரம்பொருளே எல்லாம் நீதான், நான் அல்ல நீ, நீ நீ என்ற ஒரு நிலை நம்மிடம் வர வேண்டும். அந்த நிலை வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சத் சங்கம் செய்ய வேண்டும். சத் சங்கம் என்றால் நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய பெரியவர்களிடம் சேர வேண்டும். துறவி பெருமக்களை பார்த்து வணங்கி இணக்கமாக அவரிடம் பழக வேண்டும். இப்படியாக நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும். கோயில்களில் ஒன்று சேர்ந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும். நல்ல விஷயங்களை பேச வேண்டும். பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை படிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அங்கே எப்பொழுதுமே இறை எண்ணம் வரும். நம்மை பற்றிய எண்ணத்தை மறந்து கொண்டு நம்முடைய மனமானது ஒரு விழிப்புணர்வை பெறும். அப்படி விழிப்புணர்வு பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சாதாரண மனிதர்களுடன் பேசி கொண்டிருக்க மாட்டார். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இறைவனை பற்றிய சிந்தனையில் அவர்கள் இருப்பார். இறைவனை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் இருப்பார்கள். இறை பக்தர்களுடன் மட்டும்தான் சேர்வார்கள், அவர்களுடன் மட்டும்தான் பழகுவார்கள். மீத நேரங்களில், சும்மா இருக்கக்கூடிய நேரங்களெல்லாம் அந்த சிந்தனைகளிலே அவர்கள் காலத்தை ஓட்டுவார்கள். இவர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். ஒரு பறவையை எடுத்துக்காட்டாக பகவான் சொல்லுவார். சாதக பறவை என்று சொல்லி ஒரு பறவை. அந்த பறவை கங்கை நீரை பார்த்தாலும் சாப்பிடாது. பெரிய பெரிய நீர்நிலைகள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளாது. கிணற்றில் இருக்கக்கூடிய சுத்தமான நீரை எடுத்துக்கொள்ளாது. ஊற்று நீரை எடுத்துக்கொள்ளாது. தாகம் ஏற்படும் போதெல்லாம் அது அடுத்த மழை எப்பொழுது வரும் என்று அது காவல் இருக்கும். மழை நீரை மட்டுமே அது எடுத்துக்கொள்ளும். மழை நீரை மட்டுமே பருகி அதனுடைய வாழ்க்கையை அது ஓட்டும். அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பண்புகள் போன்றவற்றை பற்றியே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய மனதில் வர வேண்டும். பகவான் மீண்டும் பக்தர்களை பார்த்து சொல்லுகின்றார், எல்லோரும் ஞானம் பெறலாம். ஞானம் பெறுவது என்பது பிறருடைய கையில் இல்லை, உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. எல்லோரும் ஞானம் பெறுவதற்காகத்தான் பிறந்து இருக்கின்றோம். ஆனால் அதை அடைவதற்கு முன்பு நாம் கிளம்பி விடுகின்றோம். ஒரு சிலர் அதை பெற்று விடுகின்றார். ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய நோக்கமே என்னவென்றால், ஜீவாத்மாவானது பரம்பொருளுடன் சேர வேண்டும். அந்த ஜீவாத்மா பரம்பொருளுடன் ஒன்றி கலப்பதற்கு பிரார்த்தனை அவசியம். எனவே நீ எவ்வளவுக்கு அவ்வளவு பிரார்த்தனை செய்கின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவானை நீ நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். பகவான் மற்றொன்றை சொல்லுகின்றார். வீட்டில் உனக்கு எரிவாயு தேவைப்படுகிறது, கேஸ் தேவைப்படுது. நீ கேஸ்னு சொன்னால் கேஸ் வராது. அதுக்கு நீ அப்ளை பண்ணணும். எரிவாயுவுக்கு நீ அப்ளை பண்ணுனா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உனக்கு தேவையான எரிவாயுவை உன்னுடைய வீடு நோக்கி கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை வைத்து நீ விளக்கரித்து கொள்ளலாம், அதை வைத்து நீ அடுப்பு மூட்டிக்கொள்ளலாம். அப்போ எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது. எனவே நீ முயற்சி செய்ய வேண்டும், நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். பகவான் பக்த ஜீவர்கள் என்பவர்களை பற்றி சொல்லுகின்றார். இவர்கள் என்ன என்றால் ஜடம் போன்ற ஒரு மனிதர்கள், யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது.
அதாவது மாம்பழம் இருக்கின்றது, அந்த மாம்பழத்தை காக்கை போய் கொத்துகின்றது. இந்த மாம்பழத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டார். காக்கை கொத்தின மாம்பழத்தை கடவுளுக்கும் வைக்க மாட்டார். யாருக்குமே பயன்படாமல் வரக்கூடிய அவங்களுக்கும் பயன்பட மாட்டார்கள். இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்ற சிந்தனையும் அவர்களுக்கு வராது. இவர்கள் பக்த ஜீவர்கள். அதாவது பட்டுப்புழுவை போல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. பட்டுப்பூச்சியானது சில பட்டுப்பூச்சிகள் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு வெளியே வராமல் அங்கேயே இருந்து கொண்டு அங்கேயே செத்து அங்கேயே மடிந்து விடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள். மற்றவர்கள் முக்த ஜீவர்கள் என்ற ஒரு குரூப்பு, ஒரு சாரார் இருக்கின்றார்கள். இந்த முக்த ஜீவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இதே மாதிரி பட்டுப்பூச்சியை போன்று தன்னை சுற்றி கூட்டை உருவாக்கி கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் விழிப்புணர்வு வந்து அந்த கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்து சுதந்திரமாவார். இவர்கள் முக்தியை பார்த்து செல்லக்கூடிய ஜீவர்கள், பகவானை அறிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள். மேலும் சிலர் சாதனை சித்தர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பகவானை அறிய வேண்டும் என்ற முயற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஜபம், தியானம் போன்றவற்றை செய்வார்கள். அதாவது வயலில் தண்ணீர் விட வேண்டும் என்றால் முயற்சி செய்து எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டுமோ அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்து வயலில் விட்டு செடியை நன்றாக வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயியை போன்றவர்கள். இன்னும் சிலர் கிருபாசித்தர்கள். இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இறை நாமத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான மனிதர்கள். இறைவனுடைய கிருபை அவர்களுக்கு இருக்கும். இவர்கள் பாடுபட மாட்டார்கள். அதாவது ஒரு வயல் இருக்கின்றது, அந்த வயலில் தானாகவே ஊற்றெடுத்து அந்த பயிர்களுக்கு உதவுவதை போன்ற ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள். மற்றும் சிலர் நித்திய சித்தர்கள். அதாவது பிறக்கும் போதே ஆன்மீக விழிப்புணர்வுடன் பிறப்பார்கள். எப்படி ஒரு கிணற்றில் ஊற்றை கண்டுபிடிப்பதற்காக அந்த கிணறை தோண்டக்கூடிய மேஸ்திரி கொஞ்சம் தோண்டி விட்டு ஊற்றை தேடுவான், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு. கடைசியில் ஊற்றை கண்டுபிடித்து தட்டி விடுவான். ஊற்று வந்தவுடன் கிணறு நிறைந்து விடும். அதே மாதிரி இவர்களிடம் எல்லா ஆற்றலும் இருக்கும், இறை ஞானம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது தானாகவே வெளிவரும். பக்தி, வைராக்கியம், பிரேமை போன்றவையெல்லாம் அவர்களிடம் நிரம்பி வழியும். அது எங்கே இருந்து வரும் என்பது பற்றி மக்கள் எல்லாம் சிந்திப்பார்கள். அந்த மாதிரி செயல்பாடு நம்முடனே வாழ்வார்கள். ஆனால் நம்மை விட வித்தியாசமாக அவர்கள் இருப்பார்கள். இப்படியாக பகவான் சில எடுத்துக்காட்டுகளெல்லாம் சொல்லுகின்றார்கள். மேலும் பல விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்களில் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.